இது வரைக்கும் ட்ரெய்லரு டீசர்ஸ்லாம் பார்த்து இதுலேருந்து ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மூவி ரிவ்யூ பண்ணலான்னு இருந்தேன். அதே மாதிரி மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை தான் சர்ச் பண்ணியிருந்தேன். அப்போ தான் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன், பாலன் த பாய். இது பார்க்கும் போதே தெரிஞ்சது இல்லையே ஸ்டோரி சொல்லிட்டாங்க, ஸோ இதுலேருந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி படத்தில் போய் பார்த்தா அதே ஸ்டோரி தான், பட் அவங்க எடுத்துருக்கும் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேற லெவல். ஸோ ஸ்டோரி அடுத்து எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். என்னதான் அதை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே நம்மள போர் அடிக்க வைக்காம ஃபுல்லா பார்க்க வச்சது. இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். இன்னும் சொல்ல போனா லியோட பிளாஷ்பேக் தான். லியோ படத்துல எப்படி பார்த்திபன் வந்து தன் பாஸ்ட வந்து லியோ கேரக்டர்ஸ் எல்லாருக்கிட்ட வந்து மறைக்கணும்னு பார்ப்பாரோ, அதே மாதிரி இந்த படத்துலயுமே அவங்க அம்மா பாஸ்ட மறைச்சி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு பேரு. இதுல ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பையன் அவனே கன்ஃபியூஸ் ஆகிறான். ஆமா நம்ம பேர் என்னது, இல்லை நம்ம அம்மா பேர் என்னது, நம்ம என்ன கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து சரி பரவாயில்ல, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ போய் உக்காரு, நீ ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெய்லரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டரோட கேமியோ இருக்கும். அந்த கேமியோ வரும்போது மொத்தத்திலும் பிளாஸ்ட். ஸோ உடனே நியர்பை தியேட்டரில் போய் பாலன் த பாய் மறக்காம பாருங்க.